அண்ட் பிரியா உங்களுக்கு கொடுத்துருக்குற ஏதாவது சர்ப்ரைஸ்? நிறைய சர்ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. அதில் எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னா, we all belong to a middle class family. இன்னைக்கு maybe as a popularity, as a celebrity, you might see in a different view. But பேசிக்காக ஜஸ்ட் ஒரு ட்ரான்சிஷன் பீரியட் தான் இப்போது, இல்லைங்களா? ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி வெறும் ஒரு 5000 ரூபா சம்பளத்தில் ஒரு அம்மாவுக்கு நம்மளால் முடிஞ்சதை வாங்கி கொடுத்துட்டு பெட்ரோல் போட்டுட்டு ஆஃபீஸ் போயிட்டு வர ஒரு சாதாரண நடுத்தர அது ஒரு ஹாப்பி செம லைஃப் அதுவும் தான். ஸோ அப்படி இருக்கும்போது நான் சின்ன வயசுலேருந்து வளர்க்கும் போது நம்மளால் சின்ன சின்ன விஷயங்கள் ஆசைப்பட்டு வாங்க முடியாமல் நிறைய இருந்திருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், நான் சின்ன வயசில் ஒரு ரிமோட் கார் வாங்கணும்னு பயங்கர ஆசை. அப்போவே அது 500ரூவான்னு நினைக்கிறேன். அப்போவே ஒரு 500ரூவான்னு நினைக்கிறேன். நான் எங்கள் அப்பாட்ட ரொம்ப ப்ரெஷர் போட்டு கேட்க மாட்டேன், பிடிக்கும்னு சொல்லுவேன். ஆனால் அது விலையை பார்த்துட்டு வச்சுருப்பா, அது வேணாம், அது வேஸ்ட், அது ஒரு 2 நாள் அவ்வளோதான் அப்படின்னு நானே அவரை கன்வின்ஸ் பண்ணிட்டு வர ஒரு கேங் அது. அந்த மாதிரியான ஒரு ஆள் நான். ஸோ அதனால் ரொம்ப ப்ரெஷர் பண்ண மாட்டேன். நான் அதை விட்ட பல தடவை கேஷுவலாக அது காரு அப்படின்னு எங்கெங்கேயோ எப்போயோ பிட்ஸ் அண்ட் பீசஸாக எப்பப்போ பேசினதை. என்னோடய லாஸ்ட் பர்த்டே எனக்கு 29 வயசு லாஸ்ட் பர்த்டே. ஸோ எனக்கு 29 கிஃப்ட் கொடுத்தாங்க. அந்த 29 கிஃப்ட்டும் எவ்ரி 1 hour 12 o'clockலேருந்து எவ்ரி நெக்ஸ்ட்டு 12 வரைக்கும் 24 hours அப்பப்போ சிலது அரை மணி நேரத்துலலாம் வந்தது. ஏன்னா 29 டேலி பண்ணோம் இல்லையா? ஸோ அப்படி கொடுக்கும் போது நான் சின்ன வயசுலேருந்து என்னென்ன ஆசைப்பட்டு என்னால் வாங்க முடியலோ அதெல்லாம் வாங்கி கொடுத்தாங்க. ரிமோட் கார் ஒன்று வாங்கி கொடுத்தாங்க. அப்பப்போ நைட் விளையாடுவேன் அதை வச்சு. அது இது அப்படி இப்படின்னு எப்படி பார்த்தாலும் இதுதான் ஹிட்டான ஆஃபர்.